பொண்டாட்டிக்கு ஒரு ரூம் கட்டி தங்க வைக்க வக்கில்ல. இவனோட வீண் வீராப்புக்கும் வெட்டி பேச்சுக்கும் மட்டும் குறைச்சல் இல்ல. அட ஆமாங்க, ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து உதவி பண்றதென்ன, ஓடி போய் தூக்கி விடுறதென்ன. அப்பப்பா தாங்க முடியலடா சாமி. அப்படி இப்படின்னு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அள்ளி கொடுத்துட்டு பொண்டாட்டிய ஹால்ல படுக்க வைப்பானாம். இதுல தான் பெரிய ஹீரோங்கிற பேச்சு வேற. அட ஆமாங்க, உடம்பு சரியில்லைன்னு காலங்காத்தால மீனா எழும்ப லேட் ஆயிடுச்சு. அதனால சமையல் எதுவும் பண்ணல. அத பார்த்த இந்த குந்தாணி விஜயா இருக்காளே, தண்ணி எடுத்து தூங்கிட்டு இருந்த மீனா மேலேயே ஊத்திட்டா. மீனாவ ஒரு வீட்டு வேலைக்காரியா கூட மதிக்க மாட்டேங்கிறா அந்த விஜயா. ஓடி வந்த முத்து விஜயாவை அடிக்கவே கை ஓங்கிட்டான். அடே பொண்டாட்டியே, வாழ வந்த வீட்ல நிம்மதி இல்லாம கஷ்டப்படுறா, அவளுக்கு உதவி செய்ய வக்கில்ல. இதுல ரோட்ல யாராச்சும் கஷ்டப்படுறவங்கள பார்த்தா ஓடி போய் உதவி செஞ்சிடுவானா, நல்லா அள்ளி விடுறான். விஜயாவை அடிக்க கை ஓங்கினதோட நிப்பாட்டாம அப்படியே ஒரு போர்டு போட்டிருக்கணும், மிஸ் ஆயிடுச்சு. கதைய ஒழுங்கா கொண்டு போக தெரியாம இந்த மனோஜ நாய விட்டு கடிக்க வச்சு ரோஹிணிய காப்பாத்த என்னவெல்லாம் கோமாளித்தனம் பண்ண முடியுமோ அதெல்லாத்தையும் பண்ணிட்டே இருக்காரு இந்த டைரக்டர்.